மக்களே, சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மாவட்டங்களில் வெளுக்க போகும் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட ஜில் அப்டேட்டாக தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் பிரீஃபாக இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இது இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான கனமழை மற்றும் குறைவான பனிப்பொழிவு தரப்போய் தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து 3 மாதம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடலில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவரத்தால் இதன் காரணமாக இன்றைய தினமாகிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறதாக தற்போது நாம் பார்க்கிறோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வரும் புதன்கிழமையாகிய வியாழக்கிழமைகளில் பிப்ரவரி 4 முதல் 5ஆம் தேதிகளில் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளும் மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிலையில் தான் காலை 10 மணி வரை கோயம்புத்தூர், தென்காசி, நீலகிரி மாவட்டங்களில் மிதமான மழை வந்து வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சார்பில். ஸோ அடுத்த 4 நாட்களுக்கும் மற்றும் 3 நாட்களுக்கும் மிதமான ஒரு பனிப்பொழிவு மற்றும் அதிகமான ஒரு கனமழைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டும் ஏற்கனவே இப்போ பார்த்து இந்த மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப நன்றி.